அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். அதுலேருந்து தான் வந்து நான் வந்து குரூப் 2 படித்தேன். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா விமல், அப்பா பேர் வந்து ராஜேந்திரன். ஒரு விவசாய ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோடய ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக நான் போராடினேன் இதுக்காண்டி. குரூப் 4 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறி எழுதி கடைசியில் பார்த்தீங்கன்னா 2022 நான் கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் என்ன பண்ணேன், நான் வந்து திருப்பி வந்து இங்கே வந்திருக்கிறேன். 2022 எக்ஸாம் எழுதினேன், மே மாதம் எழுதினேன் எக்ஸாமு. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து நான் வந்து மெயின்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில உடல்நல பிரச்சனையால் போராட முடியாமல் போயிட்டு திருப்பியும் வந்து நான் ஒரு 3 மாதத்தில் உட்காந்து மெயின்ஸ் படித்தேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நவம்பர் மாதம் தான் வந்தேன், ஆனால் பிப்ரவரியில் எக்ஸாமு. நான் என்ன பண்ணேன், அந்த நோட்ஸை வந்து ஒரு டெஸ்ட்டு தான் எழுதினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். எழுதிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நல்லா படித்தேன். இங்கே கொடுத்து அது போக நோட்ஸு எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லா நோட்ஸையும் யூஸ் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அடுத்து மெயின்ஸ் பாஸ் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து போன வாரம் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2A பாஸ் பண்ணி நான் வந்து என்ன டிகிரி முடித்தேன்னு பார்த்தீங்கன்னா எம்காம் சிஏ முடிச்சிருக்கேன். பிகாம் சிஏ காலேஜில் படித்தேன், எம்காம் சிஏ அடுத்து கரஸில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் இப்போ முடிச்சிருக்கேன். பிகாம் தமிழ் படிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் முடிக்கன்னா நீங்களும் வந்து கரஸில் ஏதாச்சும் கோர்ஸ் போட்டு தமிழில் முடிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் தான் வந்து குரூப் 2 குரூப் 2A வரும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நேற்று தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. முடியதுக்குள்ளே அட்டன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 2க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 30ஆம் தேதி ஒரு கிளாஸ் இன்ட்ரோ கிளாஸ் வைக்கிறாங்க, யாருனாலும் வந்து கலந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற தரமான நோட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வெற்றி இலக்கை நம்ம வந்து ரொம்ப சீக்கிரத்திலே அடையலாம். சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ட்ரோ கிளாஸில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து வெற்றி இலக்கை அடையணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வர்றீங்களோ வந்து சீக்கிரமாக சேர்ந்துட்டு டெஸ்ட் போர்டை அட்டன் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போவுமே நீங்கள் தயாரிக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேயே பேப்பர் கொடுக்குறாங்க, அதை டெய்லி வாங்கி நோட்ஸ் எடுத்து படிங்க, நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. இதான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் முன்னேற காரணம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் சொல்லுவேன். நான் 11ஆம் வகுப்புலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு என்னுடைய அப்பாவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். வந்து நமக்கு ஒரே ஒரு வேலை தான் தேவை. 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 கூட இருக்கலாம், 10,000 கூட வேக்கன்சி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு ஜாப் தான். அதனால் நீங்கள் அதை நோக்கி ஓடணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற ஒவ்வொரு புக்கையும் வந்து நீங்கள் வந்து நல்ல தரமாக புக்கு இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் ஹால் அவுட் வெளியில் வரையில் என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காதுபடையே ரொம்ப பேர் சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன் மெயின்ஸில். காலநிலை மாற்றத்தை பற்றி கேட்டிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயம், ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். பார்த்தீங்கன்னா முன்னே இருந்து பின்னேருந்து பாயிண்ட்டுகளை போட்டு தான் எழுதணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக படிக்க வச்சாங்க, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுத வேண்டிய சூழ்நிலை வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அடுத்து உங்களுக்கு நான் வந்து வெற்றி வேற வாழ்த்துக்களும் கூறுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 2ல் வந்து இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லாவே இருக்கும். இங்கே கொடுக்க புக்குகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கொடுக்க டெஸ்ட்டுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தாலே போதும். நம்ம இந்த ஆண்டில் வந்து கண்டிப்பாக நம்ம தான் வந்து வெற்றியடையும் ஒரு முகவராக நம்ம அடுத்த இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இடம்பெறும். அதுக்கு நான் உங்களை மிக்க நன்றியோடு வாழ்த்துகிறேன்.